ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தேர்ஸ்டே மார்னிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி மார்னிங் வந்து டைம் இப்போ கரெக்டாக ஒரு 6:15 6:15 ஆகுது. ஸோ 6 மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ டீ தான் போட்டுட்ருக்கேன். டீ வந்து இன்றைக்கி இஞ்சி டீ தான் போட்டுட்ருக்கேன். நான் எப்போவுமே இஞ்சி டீ குடிக்க மாட்டோம். அது வந்து நேற்று ஊருக்கு போயிட்டு வந்தார் இல்லைங்களா, அப்போ வந்து அந்த தண்ணி ஒத்துக்காமல் கோல்ட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் இஞ்சி டீ தான் போட்டுட்ருக்கேன். இஞ்சி, ஏலக்காய் இது ரெண்டுத்தையும் தட்டி போட்டு குடித்தா தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸும் இருக்குது. பால் நல்லா சூட வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது ஒரு பிஞ்சு போட்டுட்டு நாட்டு சர்க்கரை இது போட்டிங்கனாக்கா அது குடித்தாலும் வந்து நல்லாயிருக்கும். அந்த கரகரப்பு தொண்டையிலேருந்து அது கொஞ்சம் ரிமூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமிடி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை தான் போட்டு வச்சுட்டேன், இன்னும் எந்திரிக்கல. அதுக்குள்ளேயே வந்து இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து பொங்கல், அப்புறம் சாம்பாரும் தேங்காய் சட்னியை தான் செய்ய போகிறேன். ஏன்னா அதுக்கு காம்பினேஷன்னாக்கா நம்ம தேங்காய் சட்னிலே சாப்பிட்றலாம். பட் சாம்பாரும் வந்து கொஞ்சம் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கான பருப்பை வந்து முன்னாடியே ஊற போட்டுட்டேன். நான் ஒரு மணி நேரம் ஊற போட்டு இப்போ டைம் வந்து ஒரு 7:15 ஆகுது. ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை வேக போட்டுக்கிறேன். பருப்புக்கெலாம் நார்மலாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்தாலே போதும். அதை ஊற வச்சதுக்கப்புறம் இதில் வந்து சிறுபருப்பும் அரிசி வந்து இதுக்கு பொங்கல் அரிசிக்கு இது ஊற போட்டு வச்சுருக்கேன். பச்சரிசி 1 டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு வந்து போட்டு ஊற வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊறினா போதும். ஸோ அதை ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளேயே வந்து தேங்காய் சட்னிக்கும் ரெடி பண்ணிட்டேன். வடை போடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் வந்து நான் உளுத்தம்பருப்பு ஊற வைக்கல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஊற வச்சு செய்யணுன்னா கொஞ்சம் லேட் ஆகிடும். சரி, ஓகே, இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இதுவே சாப்பிட்றதுக்குள்ளே எங்களுக்கு இதுவாகிடும். அதுக்குள்ளே வடைலான்னா ஒரு டைம் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வடைலாம் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி செஞ்சுருக்கேன் வடை, அப்புறம் சாம்பார், அப்புறம் இந்த தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு அந்த ஹோட்டல் ஸ்டைலே அவங்க எப்படி சர்வ் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ நம்மளும் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஹோட்டலில் செய்கிற பொங்கல் மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து சாம்பாருக்கும் நான் ரெடி பண்ணிடுறேன். ஏன்னா வந்து எது டைம் எடுக்குமோ அந்த ஐட்டத்தை ஃபஸ்ட்டு செஞ்சிடறேன். பொங்கல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதனால் அது ரொம்ப ஈஸி. சாம்பார் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் அதையும் வச்சிடுறேன்.